தேவனை சரியான இடத்தில் வைங்க. ஒரு ஜக், ஒரு பாத்திரம், ஒரு பாட்டில் பாத்திரம். அந்த பாத்திரத்தில் நிறைய கல்லுகள், சின்ன சின்ன கல்லெல்லாம் போடுவோம். அந்த கல்லெல்லாம் போட்ட உடனே அது பாதி நிறைஞ்சிருது. அந்த ஜக் பாதி நிறைஞ்சோன்னே நமக்கிட்ட ஒரு பெரிய கருங்கல் ஒன்றுக்கு, பெரிய கல் ஒன்றுக்கு. அந்த கல்லை போட வேணும். ஆனால் பாதி உள்ள போகுது, பாதி வெளியில. எனவே அதை மூட முடியாது. அந்த பாதி கல் போயிட்டு பாதி கல்லை போட முடியாம போயிட்டு. ஏன்னா முதல்ல சின்ன சின்ன கல்லை போட்டோன்னா அந்த இடத்த பிடிச்சிட்டு முக்கியமான கல், இந்த பெரிய கல்லை போட முடியாம போச்சு. நம் வாழ்க்கையில மிகப்பெரிய கல் அது ஆண்டவர். அந்த கல்லை போட முடியாதபடியால் அந்த கல்லின் செயல்பாட்டை, அதன் பிரயோஜனத்தை இழப்போம். எனவே வாழ்க்கையில முதலாவது சின்ன கல்லுகளை போடாமல் பெரிய கல்லை போட்டு, சின்ன கல்லுகளை போட்டால் எல்லாவற்றையும் போட முடியும். முதல் ஆண்டவருக்கு இடம் இருந்தால் மிகுதி எல்லாம் அதுக்குள்ளே வந்து சேரும். முதலாவது அந்த பெரிய கல் வர வேண்டும். சிறு கற்களை போட்ட பின்பு முக்கிய பெரிய கல்லை போட முடியாமல் அந்த கல்லை இழப்போம். வாழ்க்கையில முதல் இடமாக நம்ம அவரை வைக்கணும். அவரை வச்சா எல்லாம் வரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாக நிலைத்திருப்பேன், அப்ப நன்மையும் கிருபையும் என்னை தேடி வரும். வாழ்க்கையில நாம நிறைய காலத்தை இழக்க காரணம் அவர் இல்லை. ஏன்னா அவரிடத்தில் தான் சந்தோஷம் உண்டு. அவர் அல்லாமல் விடுதலை இல்லை, அவர் அல்லாமல் சந்தோஷம் இல்லை. அவர்தான் வழி, அவர்தான் சத்தியம், அவர்தான் ஜீவன். அவரை முதல்ல வைக்க வேண்டும். வாழ்க்கையில சிறு சிறு கல்லு, உறவுகள், ரிலேஷன்ஷிப்கள், சில நண்பர்கள், சில சோசியல் மீடியாக்கள், சில ஒர்க்கள், சில பிசினஸ்கள், சில பொறுப்புகள் எங்க வாழ்க்கையில நிறைஞ்சிட்டு நிறைய கமிட்மெண்ட் இருக்கு. வாழ்க்கையில் எல்லாத்தையும் போடுறோம், கடைசியில் கடவுளுக்கு இடமில்லை. இதனாலே வாழ்க்கையில் அந்த பெரிய கல்லின் செயல்பாடு இல்லாமல் இருக்குது. இன்று நான் பேச போது தேவனை உன் வாழ்விலே சரியான இடத்துல வை. தேவனை வைக்க வேண்டிய சரியான இடம் அது முதலிடம். அது முதலிடம். இப்படி நாம் தேவனை வைக்கும் பொழுது முதலிடத்திலே, அதாவது முதல்ல அவரை வைக்கும் பொழுது தேவனுடன் ஒரு பசுமையான ஒரு அனுபவத்தை பெறலாம். லைஃப் வித்தியாசமாகும். நமக்கு இன்னும் 10 நிமிஷத்துல என்ன தேவையோ அதெல்லாம் தானா அந்த டைமுக்கு எல்லாம் ஃபிக்ஸ் ஆகும். வாழ்க்கையை நீ குழப்பி போட்டுக்கலாம், வாழ்க்கையை நீ பிணைஞ்சு போட்டுக்கலாம். ஆனா கடவுளை முதலாவது இடம் வை. அவர் பிணைஞ்சு போடுறது கூட அதை அழகாக வைப்பா. இந்த காலையில கதை தான் சொல்ற. பைபிள்ல ஆதி ஆமத்திலிருந்து வெளிப்படுத்த விசேஷ வகை பார்த்தால் தேவன் அடிக்கடி தன்னை முதலிடத்தில் வைக்கும்படி சொல்றார். ஆதி ஆமத்திலே ஏதேன் தோட்டத்தை பாருங்க. ஆண்டவர் அவ்வளவு அழகான தோட்டத்தை படைத்து நடுவில் ஒரு மரத்தை வச்சுட்டாங்க. ஏன் வச்சால் அது நமக்கு தேவையில்ல. அவருக்கு தேவை நீ அவரை முக்கியப்படுத்துறாயா. ஏன்னா கடவுளுக்கு தெரியாது மனிதன் பாவம் செய்வான். கடவுள் எல்லாம் அறிந்தவர், ஆனா பாவம் செய்வான்னு தெரியாது. அவர் பாவம் செய்த பொழுது அவர் மனஸ்தாப்பட்டா, ஏன் இவனை இது செஞ்ச, ஏன் இவனை படைச்ச. அவர் நம்புகிறார். ஆனா ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஏவாள் அந்த மரத்துக்கு, அந்த சர்ப்பத்துக்கு இடம் கொடுத்தார்கள். அவர் வச்சு பார்த்தார். சில நேரத்தில் நாங்க பிள்ளைகள் சின்னவங்களா கிணத்துல டிப்பி டிப் வாங்கி கொண்டு வரோம். அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், எல்லாருக்கும் டிப்பி டிப் ரொம்ப பிடிக்கும். கொண்டு பிள்ளைகளுக்கு கொடுத்துட்டு நாம பக்கத்துல நடுவில் உட்காந்துப்போம். ஏன் நடுவில் உட்காந்துக்கும் உள்ள போவாமனா, அந்த பேக்கெட்டை உடைச்சோன்னா அதுல ஒண்ணு எங்களுக்கு தகுதான்னு பார்ப்போம். ஏன் நமக்கு பேக்கெட்டை வாங்க முடியாதா? முடியும். ஆனா அது தருதா? அதை பார்க்க விருப்பப்படும். தேவன் அப்படிப்பட்டவர் தான். பெத்த தாய் தகப்பன் இப்படி நினைக்கும் பொழுது அவர் நினைக்காமல் இருக்க மாட்டார். கடவுள் எதிர்பார்க்க. பைபிளுக்கு ஒரே ஒரு கற்பனை, உன் தேவனை கர்த்தர் உன் முழு இருதயத்து, முழு எல்லாம் சொல்லுங்க முழு. உங்களுக்கு அழகான ஒரு கப் அண்ட் சாஸ்ல நல்ல ஒரு மசாலா டீ அதை ஊத்தி அப்படியே கப் அண்ட் சாஸ்ல கொண்டு வரத்துல ஒரு ஆளுக்கு கொஞ்சம் குடிக்க கொடுத்துட்டு உங்களுக்கு கொண்டு அந்த கப் அண்ட் சாஸ்ல கொடுத்தா குடிப்பீங்களா? குடிப்பீங்களா? இல்ல, குடிக்க மாட்டீங்க. கடவுள் சொல்லாக முதல் எனக்கு வை,
முதலாவது எனக்கு வை. என்ன நீ முதல்ல வை, மற்றதெல்லாம் ஆர்டராய் வரும். இந்த சர்ச் ஆண்டவர் முதல் வச்சா இந்த சர்ச் ஆர்டரா இருக்கும். எனவே ஆண்டவர் பைபிள் எல்லா இடத்துலயும் பார்க்கும். முதலாவது வெளிப்படுது விசேஷம். எபேசு சபைக்கு ஆண்டவர் பேசுறா. நாங்க வெளிப்படுது விசேஷம் 1ஆம் அதிகாரம் கடைசி வசனம். என் வலது கரத்தில் நீ கண்ட 7 நட்சத்திரங்களின் ரகசியத்தையும் 7 பொன் குத்துகளுக்கு ரகசியத்தையும் எழுது. அந்த 7 நட்சத்திரங்களும் 7 சபைகளின் தூதர். நட்சத்திரம் அது பாஸ்டர். நீ கண்ட 7 குத்து விளக்குகளும் சபை. குத்து விளக்குனா சபை. இப்ப வாசிப்போம் அடுத்த அதிகாரத்துல எபேசு சபைக்கு சொல்றான். எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்றால், 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரத்தில் ஏந்தி கொண்டு 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கவர் சொல்றார். குத்து விளக்குன்னா என்னது? சபை. ஆண்டவர் சபையின் நடுவில் உலாவிக் கொண்டிருக்கார். எத்தனை பேர் நம்பிங்க இந்த இடத்துல ஆண்டா இயேசு இந்த இடத்துல அசைவாடி கொண்டிருக்கார். இயேசுவின் நாமத்தினாலே என் அன்பின் பிதாவே, உம்முடைய பிரசன்னத்தை இந்த இடத்துல உணரட்டும். இந்த இடத்துல ஒருவர் அசைவாடுறா. அவர் இந்த இடத்துல இருக்கா. சிலருக்கு ஏதோ செய்யும், சிலருடைய உடம்புக்கு இப்ப விளங்கும். அவர் அசைவாடி கொண்டிருக்கா. இயேசுவை நான் பார்க்கணும். அவர் இந்த இடத்துல இருக்கா. எத்தனை பேர் சொல்லுங்க அவர் இந்த இடத்துல இருக்கா? எல்லாம் வாய்த்து சொல்லுங்க, இயேசுவை நீர் இந்த இடத்துல இருக்கு. அவர் இந்த இடத்துல இருக்கா. நான் இந்த இடத்தை சாதாரண இடமா நினைக்கல. மாமன்னன் வாசம் பண்ணும் ஸ்தலம், உன்னதமான வசை வாடிக்கொண்டு கடாம். அவர் இந்த சபையில இந்த ஆலயத்தில் இருக்கா. ஆமென். அவர் இந்த சபையில உலாவி கொண்டிருக்கா. இந்த சபையை பத்தி அவர் சொல்லுறாரு 5 நல்ல காரியங்கள். 2ஆம் வசனத்தை பாருங்க. உன் கிரிகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்கிறதையும் நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டதையும். அதுக்கு 5 காரணம். இந்த சர்ச் நல்ல சர்ச். என் மகனே மகளே, நீ நல்லா, நீ ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்றாய். உன்னுடைய கிரிகையை நான் பார்க்கிறேன். நல்ல வேலை செய்றாய். நீ நன்றாய் செயல்படுறாய். உன்னுடைய ஊழியம் பெஸ்ட். நல்லா செய்றா. சபையை நல்லா வச்சிருக்கா. 14 மினிஸ்ட்ரியும் பெஸ்டா இருக்கு. அவர் சொல்ல நல்லது. நீங்கள் தேவனுக்கு செய்யும் சேவையில நீங்க பிஸியா இருக்க சர்ச். நீ எனக்காக அதிகம் பிரயாசப்படுகிறாய். நான் உன்னை பார்க்கும் பொழுது நீ எனக்காக அதிகம் பிரயாசப்பட்ட சபையாக மாத்திரமல்ல, ரொம்ப கமிட்மெண்ட், நீ ரொம்ப அர்ப்பணிப்போடு செயல்படுகிறாய். இயேசு சொல்றா, நீ சகித்து கொண்டிருப்பதை நான் பார்க்கிறேன். நீங்க பிரச்சனை மத்தியில என்னையும் ஊழியத்தையும் விடாத மக்கள். எவ்வளவுதான் பிரச்சனை வந்தாலும் ஊழியத்தில் இருக்கீங்க. எவ்வளவுதான் ஆக்கள் தேவையில்லாம பேசினாலும் நீ ஊழியத்தில் இருக்காய். 3ஆம் வசனம். நீ சகித்து கொண்டிருக்கதையும் பொறுமையா இருக்கதையும் என் நாமத்தின் இல்லைப்படையாம கஷ்டப்படுற. எவ்வளவுதான் ஆக்கள் என்ன சொன்னாலும், யார் உதவி செய்தான் உதவி செய்யாட்டு நீ வேலை செய்கிறாய். நீ எனக்காக சகிக்காய். என் நாமத்தின் நிமித்தம் நீ சகிக்காய். நீ தொடர்ந்து முன்னோக்கி கொண்டு போக. போன கிழமையோட இந்த சர்ச் இந்த கிழமை நல்லா இருக்கு. நீ ஏதோ செய்கிறாய். பிரச்சனை வரும் பொழுது போராடுறாய். சீக்கிரம் விடல. இந்த இடத்துல எத்தனோ பிரச்சனை மத்தியிலும் இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கிங்க. இதை நான் உன்னிடத்தில் காண்கிறேன். எனக்கு விளங்குது. இந்த சபை ஒரு குவாலிட்டியான சபை. இந்த சபைக்கு ஒரு தகுதி உண்டு. இது ஒரு பெஸ்ட் சர்ச். என் நாமத்தின் நிமித்தம் இல்லை படையாமல் இருப்பதை காண்க. நீ ஒரு கிறிஸ்தவனா இருக்கனால பாடுற பாடை நான் அறிகிறேன். எல்லாம் நல்லது. சண்டே சர்ச் வாங்க, தசமா கொடுங்க, ஆடுறீங்க, பாடுறீங்க, கர்த்தருக்காக சேவை செய்றீங்க, எல்லாம் செய்ய நல்லது. ஆனா 4ஆம் வசனம். ஆனாலும், எல்லாம் வாய்துன்னு சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. நல்லா ஊழியம் செய்றீங்க. ஆனாலும் நீ தசம்பாங் கொடுக்கிறாய். ஆனாலும் நீ ஊழியம் செய்கிறாய். ஆனாலும் வோல்டா நீ நல்லா பிரசங்கம் பண்றாய். ஆனாலும் நீ பைபிள் வாசிக்க. ஆனாலும் நீ ஆதியில் கொண்ட அன்பை விட்டா என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. that you have left your first love. ஊழியம் நடக்குது, ஆனா முதல் எனக்கு இல்லையே. அன்பு இல்ல. அந்த முதல் அன்பு. நான் உன்னை குறித்து 5 நல்ல காரியங்களை சொன்னேன். உன்னிடத்தில் இந்த 5 காரியமும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு.
நீ செய்கிற விதை எனக்கு பிடிச்சிருக்கு, ஆனாலும் உன்னை குறித்த ஒரு பிரச்சனை இருக்கு. அந்த பிரச்சனை மிகப்பெரிய பிரச்சனை. ஏன் இன்னைக்கு பேசல? கத்து அடுத்த கிழமையிலிருந்து உங்களுக்கு சில காரியத்தை செய்யப்பா. உன்னை பத்தி ஒரு பிரச்சனை இருக்கு, ஆனா அது மிகப்பெரிய பிரச்சனை. உன்னுடைய முதல் அன்பை இழந்தாய். ஃபர்ஸ்ட் லவ் அது இல்ல. 5 காரியங்கள் நல்லது, ஆனா ஒண்ணு பிழை. அதனால எனக்கு ஏற்றுக்கொள்ள முடியாது. உங்களால ஊழியம் செய்ய முடியுது, ஆனா உங்களால எனக்கு முத அன்பை கொடுக்க முடியுது இல்ல. உங்களால ஆராதிக்க முடியுது, நல்லா வர்ஷிப் பண்ணீங்க, நல்லா மியூசிக் வாசிக்கீங்க, நல்லா பிரசங்கம் பண்ணீங்க, ஆனா ஃபர்ஸ்ட் அன்பு இல்ல. கால் 5 மெஷின் மாதிரி ஓடிக்கொண்டு வேலை செய்ய, ஆனா அதுல முத அன்பு இல்ல. தேவனுக்கு உங்களை அர்ப்பணிக்க முடியும், ஆனா முத அன்பு இல்ல. தேவனுக்காக சகலத்தையும் சகிக்க முடியுது, ஆனா முத அன்பு இல்ல. ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னை நேசிக்கலன்னு நான் சொல்லல, நீ என்னை அன்பு காட்டலன்னு நான் சொல்லல, ஆனா நீங்க என்ன முதலாவது நேசிக்கல. வாழ்க்கையில நீ பிஸி நிமித்தம், ஊழியத்தின் பிஸி நிமித்தம் இயேசு அவர்கள் வாழ்க்கையில முத இடம் இல்ல. கழுதையை காணோம், கழுதையை காணோன்னு சவுல் அப்பா கவலைப்பட்ட. ஐயோ எங்க அப்பா கவலைப்படுறாங்கன்னு அப்பா மேல ஒரு பாசம், அதனால கழுதையை தேடிக்கொண்டு போனான். கடைசி அவனை காணல. அப்பா கழுதையை காணும், கழுதையை காணும் சொன்னவர் இப்ப புள்ளையை காணோம். இன்றைக்கு அப்பாட ஊழியம் என் தேசம் எல்லையெங்கும் அப்பா நீ ஆள வேணும் என்று ஊழியன்னு போனவங்க இன்னைக்கு அவகிட்ட இல்ல. நீங்க ஆவிக்குரிய காரியத்துல பிஸி, இயேசு அதிலே மகிழ்ச்சியா இல்லை. நீங்க நிறைய ஆவிக்குரிய காரியத்துல பிஸி ஆகலாம், ஆனா அதுல மகிழ்ச்சி இல்ல. உங்க வாழ்க்கைய யோசித்துப்பாங்க. ஆண்டவர் சொல்ல, நீ ஆதி அன்பை இழந்துட்டாய். இந்த இயேசு கிறிஸ்து வாழ்க்கையில முதலிடத்தில் இல்லாதபடியால் வாழ்வில் வரும் தடைகள் நீங்காம இருக்க. சிறு சிறு கல்லுகள் பெரிய கல் செயல்பட முடியாமல் தடுக்குது. உங்க ஊழியாவுக்கு முக்கியம் இல்ல, உங்க ஜெபமும் பைபிள் வாசியும் முக்கியம் இல்ல. நம்ம இன்னைக்கு சர்ச்சுக்கு வாங்க உங்க மதம்னால, உறவுனால இல்ல. நம்ம பைபிள் வாசிக்கும் ஏதோ கேம்பிளின் மாதிரி, இதை வாசித்தால் செய்வதெல்லாம் வாய்க்கும். காலைல பைபிளை தொட்டாதான் வாழ்க்கை நல்லா இருக்கும், அதுக்காக தான் தொடுறோம். காரண காரியங்கள் ஏதோ ஒண்ணுக்காக நாங்க தொடுறோம். ஆண்டவர் சொல்றாரு, நீங்க என்னிடத்தில் முதல் அன்பை இழந்தீங்க. நான் கொடுக்கும் காரியங்கள் நீங்கள் முதல் நேசிக்கீர்கள், நான் கொடுத்த ஆசீர்வாதத்தை முதல் நேசிக்கீர்கள், நான் கொடுக்கும் பணத்தை நேசிக்கீர்கள், ஆனா என்னிடத்தில் முதல் அன்பு இல்லை. தேவன் சொல்றார், நீங்கள் என்னை நேசிப்பது உண்மைதான், ஆனா என்னை முதலாவது நேசிக்கல. உங்கள் நண்பர்களை முதல் இடத்தில் வைத்துக்கீங்க, உங்க தொழிலை முதல் இடத்தில் வைத்தீங்க, உங்க பிசினஸ் முதல் இடத்தில் வைத்தீர்கள், உங்கள் விருப்பங்கள் பொறுப்புகளை முதலாவது இடத்துல, என்ன தூக்கி 2வது 3வது இடத்துல மனமுடைந்து சொல்ல. எனக்கு விளங்கு இந்த சர்ச்சை கத்த வேற எங்கேயோ கொண்டு போறேன், ஆனா எனக்கு வேண்டியது முத அன்பு. ஆனா எனக்கு வேண்டியது முத அன்பு. முதல் இடத்தை கொடுக்கும் பொழுது நாங்கள் முக்கியத்துவத்தை கொடுக்கும். ஆண்டவர் சொல்ல, முதல் பிடிமா, வாரத்தின் முதலாவது நாள், முதலாவது கிடைக்க முதல் கனி, உனக்கு கர்ப்பம் திறந்து கிடைக்க ஃபர்ஸ்ட், எல்லா ஃபர்ஸ்டும் எனக்கு. முதல் பிடிமா பரிசுத்தமானால் முற்றிலும் பரிசுத்தம். அது முக்கியத்துவம், அது முக்கியத்துவம். காலையில் எழுமணுன்னு முதல்ல போனை தடவி எடுக்காதபடி, முதலாவது பார்க்க வேண்டியது மெசேஜ் அல்ல, வாட்ஸ்அப் அல்ல, அடைய வார்த்தை. அந்த வார்த்தையை பார்க்கணும், எதுவும் பெறுவதற்காக அல்ல, அவங்க நேசிக்கப்படியால். நான் காலைல போனை தொட்டா கூட முதலாவது நான் பைபிளுக்கு தான் போவேன். அந்த பைபிளை எப்ப பார்ப்பேன், எனக்கு எவ்வளவுதான் பிஸியா இருந்தாலும் போனை 1 hour போட்டு நான் முகத்தை நல்லா கழுவிட்டு நான் பைபிளை வாசிப்பேன். சில நாட்கள் 1 மணித்தெல்லாம் போன பைபிளை வாசித்து அதெல்லாம் படுகிறது நான் இன்னொரு ரிப்பீட் நாமக்கி நான் வாசிப்பேன். ஏன்னா அது வாசிக்க ஒரு ஆசை வருது. இன்னைக்கு நிறைய பேர் வேதத்தை எடுப்பது கடமைக்காக. இன்னைக்கு வந்து உட்கார்ந்து இருக்கிறது பாஸ்டர் கேட்பாங்க, இல்ல அன்பு வேணும், அவரை முக்கியப்படுத்துறோம். முதலாவது என்றால் முக்கியம். மத்தேயு 10:37 சொல்லுது, தகப்பனையாவது தாயாவது என்னிலும் அதிகமாக நேசிக்கும் எனக்கு பாத்திரன். எனக்கு அவனை பிடிக்காது, எனக்கு அவனை பிடிக்காது.
அவர் சொல்றாரு 10:37 தகப்பனையாவது தாயாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கவன் எனக்கு பாத்திரன் அல்ல, மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கவன் எனக்கு பாத்திரம் அல்ல. நீ எதை அவருக்காக இழக்கிறையோ அதை அவர் உனக்காக 100 அத்தனையாய் தருவா. அதுதான் blessing. அவர் அல்லாமல் யாரும் இல்லை. அந்த அன்புக்கு இணையாக எதுவும் இல்லை. வீடு நிறைய பொன் கொடுத்தாலும் இல்லை. அன்பே 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 ஆருயிர் உறவே ஆனந்தமானந்தமே ஆனந்தமானந்தமே அன்பே அன்பே ஆருயிர் உறவே எல்லாம் வாய்ந்தது ஆனந்தமானந்தமே ஆனந்தமானந்தமே ஓர் நாளும் தாயே கண்டேனையா அந்நாள் என்னையே மறந்தேனையா ஓர் நாள் தாயே கண்டேனையா அந்நாள் மறந்தேனையா உந்தாயே பெரிதையா உந்தாயை பெரிதையா உந்தாயை பெரிதையா உந்தாயை பெரிதையா ஓர் நாள் உந்தாயை கண்டேனையா அந்நாள் என்னையே வெறுத்தேன் ஐயா ஓர் நாள் உந்தாயை கண்டேனையா அந்நாள் என்னையே வெறுத்தேன் ஐயா உந்தாயை பெரிதையா உந்தாயை பெரிதையா உந்தாயை பெரிதையா உந்தாயை பெரிதையா. வாழ்க்கையில் நான் அவன் அன்பை பார்த்தேன். இந்த உலகமே ஊரே எல்லாரும் குடும்பம் எல்லாம் வெறுத்த பொழுது அவர் மட்டும்தான் என்னை நேசித்தார். தண்ட பிள்ளை இழந்து என்ன பெத்தெடுத்தாரே. நான் தத்தெடுக்கப்பட்ட பிள்ளை அல்ல, நான் பெத்தெடுக்கப்பட்ட பிள்ளை. உயிருக்கும் வரை அவருக்காக வாழ வேண்டும். இருக்கிறது ஒரு வாழ்க்கை தான். அந்த வாழ்க்கை அவருக்காக. நான் அவருக்காக வாழும் பொழுது தலை விழுந்து தலை வெட்டப்பட்டு கீழே விழுந்து இன்னொரு தலை வந்தாலும் அது அவருக்காக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு அன்பு, அப்படிப்பட்ட ஒரு பக்தி இருக்கும். அவருக்காக எதை இழக்கிற ஒரு வாழ்க்கை. ஆண்டவர் சொல்ல உன் தகப்பனே அதுவும் தாய் அதுவும் பிள்ளையாது. அதாவது அவர் என்ன சொல்ல, நான் உன்னுடைய குடும்பத்தை விட மிக முக்கியமாக்க வேண்டும். நான் உன் தாயை விட உன் பிள்ளைகளை விட சகோதரை விட நான் உன்னுடைய வாழ்க்கையில முதலிடத்தில் இருக்கணும். நான் முதல்ல இருக்க வேண்டும். ஏன் நான் முதல்ல இருக்க வேண்டும்? ஏன்னா நான் தான் ஆரம்பம், நான் தான் அல்பா. அவருக்கு முதல் தான் பிடிக்கும். தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே 2வது இடத்தில் இருக்க விரும்பவில்லை. நீ தேவன் மேலே வைத்த ஆதி அன்பை இழந்தாய். முன்பு மாதிரி ஒரு நேசம் இல்லை. முன்பு இயேசு என்று சொன்ன உடம்பே புல்லரிக்கும். இப்ப ஜீசஸ் சொன்னா கூட நமக்கு விளங்குதில்லை. முன்பு யாராவது ஜீசஸ் சொல்ல டீஷர்ட்டை கண்டா, ஜீசஸ் சொல்ல பேர் கண்டா நமக்கு ரொம்ப ஏதோ நடக்கும். ஆனா இன்றைக்கு அது இல்லையே. இன்னைக்கு அது இல்ல. நீங்க சர்ச்சுக்கு வருவதில்லை என்று அவர் சொல்லவில்லை. நீங்க ஊழியம் செய்யவில்லை என்று சொல்லவில்லை. தேவ ஊழியத்தை கொடுப்பதில்லை என்று சொல்லவில்லை. உங்க வாழ்க்கையில எத்தனாவது இடத்துல இருக்கா? நம்ம பேச்சுக்கு சொல்லுவோம் ஃபர்ஸ்ட் காட், 2வது எங்க அம்மா அப்பா, 3வது இது 4. அது பாடமாக்கியது. அது உண்மை அல்ல, அது நிஜம் அல்ல. அப்ப காட் ஃபர்ஸ்டா வைக்கணும். இந்த பர்சன் ரொம்ப சிறப்பாக்கும். எப்படி காட் ஃபர்ஸ்டா வைப்பது?
எப்படி காட ஃபர்ஸ்டா வைப்பது? 4ஆம் வசனம் சொல்லுது, வெளிப்படுத்த விசேஷம் 2:4, ஆனாலும் நீ ஆதியிலே கொண்ட அன்பை விட்டாய் என்று உன் பேரில் குறையுண்டு. 5ஆம் வசனம் எப்படி? 3 காரியம். ஆகையால் நீ இன்ன நிலைமையில் இருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து. இந்த காலையில நினை, எனக்கு அவர் ஃபர்ஸ்ட். எந்த இடத்துல நீ விழுந்தாய்? இன்றைக்கு தூக்கம் முக்கியமா, அவருடைய சமூகம் முக்கியமா? நான் சொல்லுறேன், யார் இந்த சர்ச்சில் கடவுளை ஃபர்ஸ்டா வைக்காங்களோ அவங்க தான் இந்த சர்ச்சில் நம்பர் 1 இருப்பாங்க. இந்த இலங்கையில எந்த பாஸ்டர் ஆண்டவருக்கு தன்னை முதலன வைக்கிறோ அவர் தான் நம்பர் 1 இருப்பாரு. நீ அளக்குற அளவு தான் அவர் அளப்பது. என்ன மிஸ்டேக்? எங்க மிஸ்டேக்? முன்பு சார்ஜ்னா அது வேகமா ஓடி வரும். இப்ப காய்ச்சல் வந்த இல்ல, நீ அவருக்காக நில்லு, அவர் உனக்காக நிப்பாரு. நீ மத்தவளுக்காக நில்லு, உன் பிரச்சனை நிக்க மாட்டான். அவர் சொல்ல, நீ இந்த நிலைமையில விழுந்தா என்பது நினை. இந்த காலையில் நினைங்க, இன்னைக்கு எல்லாரும் வீட்டுக்கு போய் ஒரு 6 மணிக்கு அப்படியே முழங்கால் போட்டு ஆண்டவரேன்னு ஜெபிங்க. நான் உங்களுக்கு சொல்றேன், அந்த 15 நிமிஷம் வித்தியாசமாக்கும். எங்க விட்டீங்க பிள்ளை? ஜெபத்தை கடமை ஆக்கிட்டீங்களா? பேசுறதை கடமை ஆக்கிட்டீங்களா? ஆண்டவர் சொல்ல, நீ என்ன கொடுத்துவே இல்லை, அன்புதான் தேவ. உண்மைக்கும் அவங்க நேசிக்கீங்களா? என்னை நேசிக்கிறாயா? என்னை நேசிக்கிறியா? கல்வாரி அன்பை காட்சியை கண்ட பின்பு நேசிக்காமல் இருப்பாயா? முதலாவது நினைங்க, என்னன்னு கடவுள் காண்பிப்பா. சின்ன ஜபத்தை பண்ணுவேன், தேவாவியானவரே எங்க வாழ்க்கையில குறைவுகள் என்னன்னு காண்பியும். முதல்ல எங்க விழுந்து நினைப்பாங்க. லாசரு செத்தோன்னு இயேசு வந்து கேட்டா, அவன் எங்க வச்சீங்க? எலிசா கேட்டா வந்து, அந்த கோடகை எங்கே விழுந்தது? வெளிப்படுத்த விசேஷம் 2:4. முதலாவது நீ இன்ன நிலைமையில விழுந்தா என்பதை நினை. 2வது மனம் திரும்ப. மிஸ்டேக் பண்ணிட்டப்பா. மனம் திரும்புதல் என்பது ஒரு மனதுக்கத்துல வர வேண்டியது. இதுதான் விட்டு டக்கு போவாது. அங்க ஒரு மனம் திரும்பணும். சாரி, தேவனை விட்டு தூரம் போது பாவம். அந்த பாவத்தில் மனம் திரும்ப வேண்டும். மறுபடி அந்த உறவை ஏற்படுத்திக் கொள்ளும்படி அவர் ஆண்டவரை பார்த்து மன்னி என்று சொல்லும். துன்ப வேலையிலே மனம் துவண்டு போனேன், உம்மை நினையாமல் தூர போனேன், என்ன மன்னியும் ஆண்டவரே. தாகமாய் கதறேன் தகப்பனே, எனக்கு உதவி செய்யும், எனக்கு உதவி செய்யும். அந்த இடத்துல ஒரு மனம் திரும்புதல், மன்னிப்பு கேளுங்க. ஆண்டவரை பார்த்து ஒரு மன்னியும் சொல்லுங்க. கொஞ்ச நேரம் இன்னைக்கு 5 நிமிடம் அப்படியே நினைச்சு 5 நிமிடம் என்ன மன்னின்னு சொல்லும். ஒரு புதிய ஒரு வல்லம் வரும். இது சாதாரண பேச்சல்ல, இது தேவனுடைய பிரசன்னம். இந்த சர்ச் மாற போகுதுன்னு சொன்னேன், உங்க வாழ்க்கை மாற போகுது. 3வது 5ஆம் வசனம் சொல்லுது, 3வது நீ இன்ன நிலைமையில விழுந்தா என்பதை நினைத்து மனம் திரும்பி. 3வது ரிப்பீட் பண்ண, ஆதியில் செஞ்ச கிரியை மறுபடி ஸ்டார்ட் பண்ணு. இன்னொருத்தங்க காலையில் எழுப்பு, இன்னொருத்தங்க பைபிள் முதல்ல அப்படி காட் ஃபர்ஸ்ட்னு சொல்லு. யாரு வந்தாலும் அவங்க தான் ஃபர்ஸ்ட்னு சொல்லு. சொந்தமோ மையமோ திருமணமோ எந்த பர்த்டே பார்ட்டி எந்த ட்ரிப்பும் எனக்கு ஃபர்ஸ்ட் அல்ல, காட் ஃபர்ஸ்ட். அதை செய், இறங்கு, அதை செய். வீட்டுல இருந்து வெளியே வர முழங்கால் போடு, அவரோட அன்பா பேசு, அவரோட பிரசனத்தை உணர்வாக வெளியே போகாத. 14 நாள் செய்யுங்க, அதுக்கு உங்களுக்கு பிரசனை சீக்கிரம் வரும். 14 நாள் செய்யுங்க, அப்புறம் பிரசனை சீக்கிரம் வரும். ஃபீல் பண்ணுவீங்க. அந்த பிரச்சனை இல்லாம போனா ஒண்ணும் நடக்காது, வெற்றியாக்காது. ஒரு 15 நிமிடம் தேவனுடைய சமூகத்துல உறவை சரிப்படுத்திக்கொள்ளுங்க. இது போன்ற காரியத்துல நம்முடைய உறவை நாம் சரிப்படுத்திக் கொள்வோம். ஆண்டவருக்கு இது மிஸ்டேக் தெரிஞ்சா போதாது, சாரின்னு சொன்னால் போதாது, யூ டர்ன் எடுக்க வேண்டும். ஒரு வாகனத்துல போய்கொண்டிருக்கிறதுல நமக்கு விளங்குது, திடீர்னு இது பீலானு, நான் போற ரோட் தப்பா இருக்கு, ஆமா தப்பா இருக்கு, நாங்க திருப்பி இருக்கணும், அப்படி சொல்ல போதாது. ஐயோ நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன், இவ்வளவு தூரம் வந்துட்டேன்னு சொல்லி இன்னும் போய்கொண்டு கூடாது. திருப்பு, அது திருப்பு. ஆதில் செய்த கிரியை செய். இந்த வசனம் ரொம்ப முக்கியம். ஆண்டு உங்களை ஒவ்வொரு பார்த்து ஏன் சொல்ல, இதை சரிப்படுத்து. இனி நானும் நீயும் வாழ்வோம். அவரோட வாழ்க்கை, அவரோடு சேர்ந்த வாழ்க்கை.
நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமாயினி, நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? இயேசு இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? உயிரின் ஊற்றே நீயாவாய், உண்மையின் வழியே நீயாவாய், உயிரின் ஊற்றே நீயாவாய், உண்மையின் வழியே நீயாவாய், உறவின் பிறப்பே நீயாவாய், உள்ளத்தின் மகிழ்வே நீயா. உள்ளத்தில் மகிழ்ச்சி, உள்ளத்தின் மகிழ்வே நீயாவாய். நீங்க மட்டும் இல்லாதிருந்தால் என் துக்கத்தில் நான் அழிந்திருப்பேன். நீங்க மட்டும் இல்லாதிருந்தால் என் துக்கத்தில் நான் அழிந்திருப்பேன். உங்க வார்த்தை மட்டும் தேற்றாதிருந்தால் மன சஞ்சலத்தில் மறித்திருப்பேன். உங்க வார்த்தை மட்டும் தேற்றாதிருந்தால் மன சஞ்சலத்தில் மறித்திருப்பேன். ஏசையாவும் அன்பு போதுமே, என் நேசரேயும் கிருபை போதுமே. ஏசையாவும் அன்பு போதுமே, என் நேசரேயும் இனி கிருபை போதுமே. உம்மோடு இருப்பது தான் இனி உள்ளத்தின் வாஞ்சையை. சொல்லுங்க சொல்லுங்க. உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. ஏசையா என் கண்முன்னே உம்மையே நிறுத்தியுள்ளே. ஏசையா என் முன்னே உம்மையே நிறுத்தியுள்ளே. உன்னத தேவனே என் இயேசுரா. சொல்லுங்க சொல்லுங்க. உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா. வேணும்ப்பா, நீங்க தான் வேணும். உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா. உம் அன்பை பருகிட ஓடோடி வந்துள்ளேன். உங்க அன்பை இழந்துட்டப்பா, அந்த அன்பை நோத்தம் தேவை. உம் அன்பை பருகிட ஓடோடி வந்துள்ளேன். உம்மாக மாறிட. சொல்லுங்க. இந்த உலகை மறக்கிறேன், உம்மாக மாறிட. இந்த உலகை மறக்கிறேன். கைகுலுத்தி இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா. என் நினைவெல்லாம் என் பேச்செல்லாம் உம்மை பற்றி தானே ஐயா. இந்த வாழ்க்கையை நானும் நீயும் நமக்கு இந்த சொல்ல ஆண்டவர் சொல்லாரு, இனி நானும் நீயும் வாழ்வோமா, இனி நானும் நீயும் வாழ்வோமா. உலகத்தில் என்ன சந்தோஷம் கிடைக்குதோ அதை விட 1000 சந்தோஷம் அவர்கிட்ட கிடைக்கும். குடிக்கிறதுல கிடைக்கிற சந்தோஷம் அவர்கிட்ட கிடைக்கும். நண்பர்கிட்ட கிடைக்கிற சந்தோஷம் அவர்கிட்ட, எல்லாம் அவர்கிட்ட இருக்கு. அந்த
பிளெஸிங் கேட்க தான் ருசிச்சிங்கன்னா வேற எதுவும் ருசியாக்காது. இன்னைக்கு மாலை 6 மணிக்கு உங்க வாழ்க்கையில ஒரு வித்தியாசம் நடக்கும். ஆண்டவர் சொல்றாரு, இனி நானும் நீங்க வாழ்வோமா, நம்ம முன்பு மாதிரி வாழ்வோமா. சிருஷ்டி கர்த்தர் சிருஷ்டியை பார்த்து சொல்ல, நீ என் நண்பன். சிருஷ்டியும் சிருஷ்டி கர்த்தரும் கை கோர்த்து நடப்பதுதான் இன்ப நேரம். அந்த வாழ்க்கை அவரோடு வாழ்கிற வாழ்க்கை. இப்பொழுது ஆண்டவர் சொல்ல, உன் மனம் ஒரு நிலையில இல்லை, நீ என்னை விட்டனால உன் மனசு ஒரு நிலையில இல்லை. இதனால நிறைய குழப்பங்கள், நிறைய குழப்பத்தில் இருக்காய். நீ வெளியில் அழகாக்கான குழப்பத்தில் இருக்காய். உன் ஜெபத்துக்கு பதில் இல்லை. நீ என் பிரசன்னத்தை இழந்தாய், என் வல்லமை இழந்தாய். உனக்கு அதிக வேலைகள் உண்டு என்பது உண்மைதான். உனக்கு குடும்பம் உண்டு, உனக்கு பிள்ளைகள் உண்டு, உனக்கு வியாபாரம் உண்டு. ஆனா நீ என்னை முதல் வை, அந்த பெரிய கல்லை முதல்ல வை. உன் பாலில் இருக்கும் அத்தனை தேவைகளும் வெற்றியாய் மாறும். என்ன முதலாவது வை. இந்த காலையில இந்த பகல்ல என்னென்ன பிரச்சனை எல்லாமே நீங்கும். நான் விரும்பும் ஒரே காரியம், நான் உன் வாழ்க்கையில முதல் இடத்துல இருக்க வேண்டாம். நான் இப்ப சொல்லிட்டேன், நீங்க ஆண்டோட அன்பில் இல்லை. ஆண்டு அன்புக்கு வரணும்னா என்ன செய்யணும்னு சொல்லிட்டேன். ஆனால் முக்கியமான 2 பாயிண்ட்டுக்கு வெளிப்படுத்த 2:5 எல்லாம் வாசிங்க. ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தா என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதில் செய்த கிரியை செய். இன்னைக்கு 5 மணிக்கு 6 மணிக்கு இதை செய்யுங்க. அவருடைய பிரசனமோடு அவகிட்ட வாரவங்களுக்கு அவர் ஓடி வருவாங்க. நீ ஒரு அடி எடுத்தாலே போதும், அவர் ஓடி வருவாங்க. உன்னை அவமானப்பட விட மாட்டாரு. ஏன் கெட்ட குமாரனுடைய தகப்பன் ஓடி வந்தாங்கன்னாக்கி, இவன் வீட்டுக்கிட்ட வரக்கூடாது, அக்கம் பக்காக்கள் அவமானத்தை பார்க்கக்கூடாது. பாதியிலே அவங்க மாற்றி எல்லாருக்கும் தெரியத்தக்கதாக உயர்வாய் கொண்டு வந்தவர். அவரை போல ஒரு நல்ல தகப்பன் இல்லை, அவரை போல ஒரு நேச தகப்பன் இல்லை. நீ இவ்வளவு கேவலப்பட்டான்னு ஆக்களை காண்பிக்க விருப்பம் இல்லை. தப்பு செஞ்ச அந்த கல்வி ஒழிக்கிறவன் தான் தகப்பன். நீங்களே அப்படின்னா உங்களை பெத்த அப்பா எப்படி இருப்பாங்க? சொல்றாரு, மனம் திரும்பி ஆதில் செய்த செய்வாயாக, இல்லாவிட்டால். அப்படி இந்த சர்ச்சில் இன்னைக்கு நடக்காவிட்டால், அன்று சொல்ல இல்லாவிட்டால் சொல்லுங்க, இல்லாவிட்டால் நான் சீக்கிரமா உன்னிடத்து வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்துல, நீ நினைச்சு மனம் திரும்பி நீ அதை செய்யாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்தில் உனக்கிட்ட இருந்து எடுத்து உன் வெளிச்சத்தை எடுத்துக்குவேன். நீ மனம் திரும்பாட்டி உன் லைஃப் இனி இருட்டாகும். அது கடனாகும், அது வியாதியாகும், அது பிரச்சனையாகும், அது மோசமாகும். உன் வாழ்க்கையில இருட்டுதான் இருக்கும். ஏன் இருள்? நீ மனம் திரும்பி செய், நான் உனக்கு வெளிச்சத்தை தருவேன். நீ வெளிச்சமாக பாய். மலையின் மேல பட்டணம் அது மறைந்திருக்காது, உன்னை மலை மேல அது வைப்பேன். 7ஆம் வசனம் அவர் சொல்லாரு, ஆவியானவர் சபைகளுக்கு சொல்வதை காதுள்ளவன் கேட்கிறார். 7 நான் எல்லாருக்கும் பிரசங்கம் பண்ணுறேன், முழு சபைக்கு இன்னைக்கு பேசார், ஆனா காது இருக்கவன் கேட்டுக்கோ. ஏன்னா சபையில் உள்ள எல்லாரும் இதை கேட்பதில்லை. சிலர் தேவனை சில இடத்தில் மட்டும்தான் வைத்துக்காங்க. எல்லாரும் எனானிக் சர்வீஸ் வாங்கங்களா? எல்லாரும் முதல் நாள் கொடுத்து வாங்கலாம், முதலாம் தேதி இல்ல. எல்லாரும் தசமா கொடுக்காங்களா? எல்லாரும் அதிகாலை ஜெபிக்காங்களா? இல்ல. சிலாக்கள் கிறிஸ்டியனா காட்னா இப்படிதான், இந்த இடம் அப்படி வச்சுக்கோங்க. ஆனா ஆண்டவர் சொல்லாரு, உனக்கு காது தான் கேளு. பாஸ்டர் வால்ட் இன்னைக்கு பொதுவா பிரசங்கம் பண்ணிட்டாங்க, ஆனா நீ கேளு, நீ கேளு. 7ஆம் வசனம், ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லதை காதுள்ளவன் கேட்க. ஜெயம் கொள்ளுகிறவனோ நீ செய்யாட்டி விலக்கு போயிடும். ஆனா ஜெயம் கொள்கனா இன்றைக்கு இருந்து என்னை முதல் இடத்தில் வைக்குவேன், அவன் தான் ஜெயிக்கிறவன். கடவுள ஃபர்ஸ்ட் இடத்துல வைக்கிறவர்கள் அவள் ஜெயிக்கிறவள். அந்த சபைகள் ஜெயிக்கும், அந்த ஊழியங்கள் ஜெயிக்கும், அந்த பிசினஸ்கள் ஜெயிக்கும். நீ ஜெயம் பெற்றவன். ஜெயம் கொள்ளுகிறவனோ அவனுக்கு தேவனுடைய பாகாதீசியின் மத்தியில் இருக்க ஜீவ விருட்சத்தின் கனியை புசி கொடுப்பேன். பாகாதீசி என்றால் ஏதோ அதுல நடுவில் அவர் ஒரு கிழக்கில் அவர் வச்சிருந்த ஒரு ஜீவ விருட்சம், அந்த கனியை சாப்பிட்டா சாவில்லை. ஆண்டவர் சொல்லாரு, உன் வாழ்க்கையில அழியாதவைகளை கொடுப்பேன், யாராலும் பறிக்க முடியாது தருவேன், நித்திய சமாதானம்.
நித்திய சந்தோஷம். நான் ரொம்ப சந்தோஷமாக்க. யாரு இவங்க வேணும் அவங்க வேணும் இல்லை, நான் சந்தோஷமாக்க, நான் மகிழ்ச்சியாக்க. அதனால ஆண்டவர் சொல்ல, ஜெயம் கொள்ளுறவன், நீ ஜெயிக்கிறவன். நீ கத்தக முதல்ல வச்சா நீ ஜெயிக்கிறவன். அவனுக்கு ஜீவ பிரச்சனை கொடுப்பேன். அதாவது அழியாத சந்தோஷம், நித்திய மகிழ்ச்சி. உனக்கு அழிவு இல்லை, அழியாத வாழ்க்கை. ஒரே ஒரு காரியம் நடக்கும், இந்த பூமியில் நீ சாகுவாய், ஆனா உன் வாழ்க்கை சாகாது. இங்க நீ எப்படி தேவனோடு வாழ்ந்தாயோ, தேவனோடு வாழ்ந்தாயோ, நீ உன்னுடைய சாவோடு நீ தேவனோடு வாழ்வாய். அவ்வளவுதான். உனக்கு நித்திய சந்தோஷம், உனக்கு மகிழ்ச்சி எப்பயும் இருக்கும், உன வாழ்க்கையில எப்பயும் நிம்மதியா இருப்பாய். அந்த வாழ்க்கை கொடுப்பேன். இந்த பசங்க பாங்க, நான் உனக்கு ஜீவ விருட்சத்தை கொடுப்பேன். அப்ப ஏதேன் தோட்ட வாழ்க்கையை தருவேன். ஏதேன் தோட்ட வாழ்க்கைன்னா என்ன? யோவான் 14 கடைசியாக 2 காரியம் சொல்றேன், ஆனா ஒரு பைபிள் வர்த்தான். 14:21. என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறவன் எவனோ என்னிடத்து. இப்ப நீங்க அவரிடத்து அன்பு, அவரை ஃபர்ஸ்டா நேசிக்கிறீங்க. என்னிடத்தில் அன்பா இருக்கவன் என் பிதாவுக்கு அன்பா. அப்ப பிதா உன்னை நேசிப்பா. இன்னைக்கு நீ ஃபர்ஸ்டா கடவுளை இயேசுவை, பிதாட அன்பு உனக்கு கிடைக்கும். நான் உங்களை பார்த்து சொல்லுவேன், இந்த உலகத்துல யாரோட அன்பு கிடைக்காட்டியும் அவருடைய அன்பு கிடைச்சா நீங்க தான் பெரிய ஆள். என் பிதாவுக்கு அன்பா இருக்கான், அதோட பாடல நானும் அவனில் அன்பானது. பிதாட அன்பு கிடைக்குது, அவருடைய அன்பு கிடைக்குது. அதுக்கு பார்ப்பாங்க, அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன். பகலில் குளிர்ச்சியான நேரத்துல ஏதேன் தோட்ட வாழ்க்கை அப்படியே வந்து கையை பிடிச்சு நடந்தாவே கடவுள் தன்னை உனக்கு காண்பிப்பார். தேவனை நீ பார்ப்பாய், அவரை நீ பார்ப்பாய். மோசே சொன்ன, உங்களை பார்த்தா போதுன்னு அந்த வாழ்க்கை கிடைக்கும். என்னை நேசிக்கிறவங்களுக்கு தன்னை வெளிப்படுத்துவேன். இயேசு 12 சீசர்கள் இருந்தாலும் 3 பேரை தான் கூட்டி போனாங்க மறுரூபமலைக்கு. அந்த 3ல ஒன்னா நீங்க. இந்த சர்ச்சில் எல்லாரும் தசமா கொடுக்கலாம், எல்லாரும் ராபோஜன் எடுக்கலாம், ஆனா கர்த்தர் 3 பேரை தேர்ந்தெடுத்துக்கா. அதுல ஒருத்தனை பார்த்து கேட்டாங்க, யோனாவின் குமாரனாகிய சீமோன் பேதுருவே, இவர்களும் அதிகமாக அவனுக்கு தான் சபையை கொடுத்தார். கடவுள் பெரிய பொறுப்பு கொடுப்பாங்க. நீ என்னில் அன்பா இருக்காய், நான் உன்னை எனக்கு காட்டுவேன். கடவுளை பிரசன்னத்தை நீங்க பார்க்க போறீங்க. தேவனுடன் நெருங்கி வாழ விரும்பினால் தேவனுக்கு உங்கள் முதல் அன்பை கொடுங்கள், அவர் உங்களுக்கு தன்னை வெளிப்படுத்துவார். ஆதி அன்பை இழந்தாய், அதிலிருந்து வெளியே வர என்ன செய்யணும்? அதுல வெளிவராட்டு என்ன நடக்கும்? வெளிவந்தா உன் வாழ்க்கையில் ஆஸ்வதம். மோசே ஒருத்தரம் பார்த்து அவனோட முகம் பிரகாசித்தது. பிளாங்கெட்டை போட்டாலும் எல்லாருக்கும் பார்க்கலாம் போச்சு. அந்த அளவு கர்த்தர் உன்னை இலங்கையில பிரகாசிக்க வைப்பா. அந்த நாள் இந்த நாள் எழுதி வச்சுக்கோ. இப்ப இந்த லைஃப் வாழ்ந்து கொண்டிருக்கிறதுல நம்மளை செக் பண்ணி பார்க்கணும். நான் கடவுளை முதலாவது நேசிக்கிறேனா? கடவுளை நீங்க முதலாவது நேசிக்கீங்களா இல்லையான்னு எதை வச்சு அளப்பது? நீங்கள் தேவனை முதலிடத்தில் அன்பு காட்டுகளா என்பதை எப்படி அறிந்து கொள்வது? இப்ப நீங்க ஒரு சந்திக்கு வந்து, இது ரொம்ப முக்கியம். ஒரு சந்திக்கு வந்தீங்க, 2 பாதை இருக்கு. இதுல போகுதா இதுல போகுதா, அப்படி குழப்பாக்கு. சரியா? இந்த ஜாப் எடுக்கவா இந்த ஜாப் எடுக்கவா, இந்த கல்யாண வீட்டுக்கு போகவா இல்ல இது வேணுமா, இந்த ஃப்ரெண்ட்ஸோட இருக்கவா, ஃப்ரெண்ட்ஸ் தேவையில்லையா, குடிக்கலாமா குடிக்க தேவையில்லையா? இப்ப ஒரு ஜாபுக்கு போனா இங்க 80,000 சம்பளம் தராங்க, இதுல 1 லட்சம் தராங்க. எப்பயும் 2 கேள்வி கேட்கணும். சொல்லுங்க, 2 கேள்வி கேட்க வேண்டும். முதலாவது, தேவனுக்கு இது பிரியமா? தேவனுக்கு எதில் அதிக மகிமை? இந்த 2 பாங்க ரொம்ப முக்கியம். வெளிப்பாடு, தேவனுக்கு இது பிரியமா, தேவனுக்கு இதுல மகிமை உண்டாகுமா? இப்ப 80,000 சம்பளம், 1 லட்சம் சம்பளம். இந்த சம்பளத்தை எடுத்தா 8,000 தசமா கொடுப்பேன், இது எடுத்தா 10,000 கொடுப்பேன். சதன அப்ப இங்க ஒரு மகிமை வருது, இதை விட இங்க மகிமை வருது. இதுல மகிமை இருக்கு, இதுல ஆனா இதுதான் கூட. ஆனா சண்டே சர்ச்சுக்கு போக முடியாது 1 லட்சம் எடுத்தா. அது தேவனுக்கு பிரியம் இல்லை. இங்க மைனஸ். 1 லட்சம் எனக்கு வேணாம், இது எனக்கு போதும். இங்க காட ஃபர்ஸ்டா வச்சுங்க.
எங்கேயோ கிடந்த உன்னைய தூக்கி அவர் நல்லா வச்சுட்டார். சண்டே உனக்கு கிளாஸ் இருக்கு, சண்டே சர்ச்சுக்கு. எது ஆண்டுக்கு மகிமையை கொடுக்கும், எது பிரியது கொடுக்கும், அந்த வாழ்க்கை வாழ்ற. இந்த பயணம் தேவனுக்கு பிரியமா, தேவனுக்கு மகிமையா அல்லது தேவல்ல? ஆண்டவர் வாங்கினது கொடுத்தாங்க, ஆண்டவர் எனக்கு சொத்து கொடுத்தாங்க, எனக்கு பணத்தை கொடுத்தாங்க, ஆனா சில காரியம் எனக்கு தேவையில்ல. நோ சொல்ல படிங்க. காண்ட், முடியாது சொல்ல படிங்க. ஆண்டவருக்கு எப்பவும் எஸ் 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 சொல்லிக் கொண்டேங்க. அவர் எப்போ உங்களுக்கு எஸ்ன்னு சொல்லுவாங்க.